வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் காமாட்சி அம்மனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ளன. இதனை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உதவியுடன் நில ஆக்கிரமிப்பு கும்பல் போலி பத்திரம் தயாரித்து விற்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோவில் நிர்வாகிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக அதிரடியாக தீர்ப்பளித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்தை கோவில் நிர்வாகிகள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர். இதனிடையே ரூபாய் 50 கோடியிலான மதிப்பிலுள்ள கோவில் நிலத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பத்திரம் தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. அரசு நிதியுதவி பெறும் 35 பள்ளிகளுக்கு 21.16 கோடி ரூபாயை புதுச்சேரி அரசு விடுவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் என 4 பிராந்தியங்களிலும் அரசு நிதியுதவி பெறும் 35 தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்குகிறது. இருப்பினும் இதற்கான செலவின தொகையில் 95% அரசு ஏற்றுக்கொள்ளும். மீதமுள்ள 5% அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் ஏற்க வேண்டும். இவர்களுக்கான சம்பள தொகையை அரசு அவ்வப்போது விடுவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான சம்பளம், பென்ஷன் தொகைக்கு 21 கோடியே 16,52,000 ரூபாயை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வாயிலாக விடுவித்துள்ளது. இதன் மூலம் ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான ஊழியர்களின் தொழில் வரியை பிடித்தம் செய்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்துமாறு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்கிட வேண்டும் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தொழிற்சங்க மையத்தின் புதுச்சேரி மாநில சிஐடி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 26,000 வழங்க வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு போதுமான நிதிகளை ஒதுக்கி செயல்படுத்திட வேண்டும், கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா சம்ரோஷணத்தை முன்னிட்டு முதல் கால மற்றும் 2ஆம் கால ஹோம பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சம்ரோஷணம் 12ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு இன்று காலை அனுஷை, ரக்ஷாபந்தனம், தீர்த்தங்கள் எடுத்து வருதல், கும்பஸ்தாபனம் மற்றும் முதல் கால ஹோம பூஜை துவங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சாதுஸ்தான பூஜை, பூரணாகுதி, சாற்றுமுறை நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி எம்எல்ஏ நேரு ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி எம்எல்ஏ நேரு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் செயற்பொறியாளர் ராஜா கிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகளை வைத்தியலிங்கம் எம்பி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதனை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட வைத்திலிங்கம் எம்பி பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடன் சென்றனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி INTUC தொழிற்சங்கத்தினர் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நகராட்சி அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் திலகராஜ், தனியார் நிறுவன ஊழியர். இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜிற்கும் ஸ்ரீகாந்திற்கும் ஏற்கனவே முன்பகை இருந்துள்ளது. இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ் என்கிற வீரன், தேவா உள்ளிட்டோருடன் சேதராப்பட்டில் இருக்கும் தனியார் மதுபான கடையில் மது அருந்த சென்றுள்ளார். மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பாண்டியன் உட்பட 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் என்பவர் கீழே கிடந்த கருங்கல்லை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 நபர்களையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் புதுவை அரசு இதற்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. புதுவை அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் பணி வழங்கிட வலியுறுத்தியும் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பாக வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதிகாரிகளை கண்டித்தும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு, மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா வரவேற்க புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் 2023-24 ஆண்டு நடந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மொழி ஆசிரியர் ஜான் போஸ்கோ தொகுத்து வழங்க முன்னாள் மாணவர் சம்பத், லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குநர் சமயவேலு ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள். உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கரன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவிகளின் சிலம்பம் மற்றும் யோகா நிகழ்வுகள் அரங்கேறியது. புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகையினை டாக்டர் ராம்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆத்திக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்க தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைத் தலைவர் மாசிலாமணி, செயலாளர் பரசுராமன், பொருளாளர் வீரமணிகண்டன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்வில் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் சேகர், சக்திவேல், ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் திரளானோர் பங்கு பெற்றனர்.
கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் சேலம், முண்டியம்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மீதமுள்ள 5 பேரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிவராமன் வயது 45 என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் 4 பேர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநிலத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 10 மையங்களில் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமுலு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி பிராந்தியம் வாரியாக புதுச்சேரியில் 6 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹே மற்றும் ஏனமில் தலா 1 மையங்களிலும் எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ளது என்றும், தேர்வுக்கான தேர்வறை அனுமதிச் சீட்டை சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 10ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம். நெகிழி பயன்பாட்டு தடையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாடு குறித்து வரும் புகார்களுக்கு அந்த பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றார். தடை செய்யப்பட்ட நெகிழி பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்துவது அவசியம் என்றார். நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், புதுவையில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டு நெகிழிக்கான மாற்றுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 13 பேர் சுமார் 95.29 லட்சத்தை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் அவரும் பல பரிவர்த்தனைகளாக சுமார் 92 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பிறகு சம்பாதித்த தொகையை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பனித்திட்டு பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்பவர் 1.49 லட்சம், காமராஜ் நகரை சேர்ந்த ஜெயந்த் என்பவர் 25,000 ரூபாய், அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பருதி என்பவர் 10,000 ரூபாயும், கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த இருதயராஜ் என்பவர் 50,000 என பல்வேறு முறைகளில் இணையவழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது தொடர்பான நபர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி சுமார் 95.29 லட்சத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மூளைக்காய்ச்சல் பரவாமல் தடுக்க நீர்நிலைகள், நீச்சல் குளங்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலத்தில் மூளைக்காய்ச்சல் நோயினால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளது என்றும், மூளைக்காய்ச்சலுக்கு காரணம் அமீபா வகையை சார்ந்த நுண்ணுயிர் கிருமி என்றும், தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கடினமான கழுத்து வலி, மனக்குழப்பம், பிரமைகள் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் மூளைக்காய்ச்சலால் பாதிப்புக்கு உள்ளானோருக்கு ஏற்படும் என்றும், எனவே மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேங்கி நிற்கும் மாசடைந்த அழுக்கு நீரில் குழந்தைகள் குளிக்கக்கூடாது என்றும், தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றின் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், பொது சுகாதார வழிகாட்டுதல்களின்படி நீச்சல் குளத்தின் சுகாதாரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும் என்றும்,
குளோரின் அளவை சம்பந்தப்பட்ட நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான கோவில் இடத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் குற்றச்சாட்டு. புதுவை மாநில பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 1.50 சதுர அடி பரப்பளவு கொண்ட கொல்லிமேடு மைதானம் கடந்த 50 ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சினைக்கான இடமாக இருந்து வருகிறது. இந்த கொல்லிமேடு மைதானத்தை சமீப காலமாக அரசியல் பிரமுகர்களின் துணையோடு மனைகளாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நில விற்பனையாளர் மூலமாக முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக உள்ள ஒரு காவல் அதிகாரி கொல்லிமேடு மைதானத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பட்டா மற்றும் உரிமை மாற்றம் செய்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படி அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்தை பாதுகாக்க நீதிமன்றம் சென்றது போன்று பொதுமக்கள் ஆதரவுடன் நீதிமன்றம் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தர தயங்க மாட்டேன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் கரையோரங்களில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளது. இது தொடர்பாக அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்பகுதிகளில் 5 கடல் மைல் தொலைவுக்குள் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும், விதிகளை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுவை அரசால் வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.